வணக்கம். கிரிட்டிக்கல் திங்கிங் திறனாய்வு சிந்தனையை பற்றி நாம் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே லைஃப் ஸ்கில்லை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு முறை ரிகாப்சுலேட் பண்ணிடுவோம். 10 லைஃப் ஸ்கில் என்னன்னு சொன்னோம், லைஃப் ஸ்கில்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னோம். அடுத்ததாக நம்ம 3 லைஃப் ஸ்கில்லை பற்றி இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், ரெண்டாவது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மூணாவது கிரிட்டிக்கல் திங்கிங். இப்போ 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பாக்க சிந்தனை. படைப்பாக்க சிந்தனைனா என்னென்னா, எதையுமே ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோடு பார்க்குறது, அதை இப்போ தான் பார்க்குற மாதிரி பார்க்குறது. இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பழக்கமானவங்களுக்கு அதை புதுசாக பார்க்க முடியாது. நான் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்க்கு போனபோது ஏசி ட்ரெயினியாக என்னுடைய கலெக்டர் மச்சேந்திரநாதன் கூப்பிட்டு சொன்னார். டைரியெலாம் எழுதுவோம், ஃபோர்ட்நைட்லி டைரி. அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் எந்த இடத்த போய் பார்த்தாலும், ஒரு நூன் மில்ஸ் ஸ்கீமை பார்த்தாலும் சரி, அது ஒரு ரேஷன் ஷாப்பை பார்த்தாலும் சரி, அங்கே இருக்கிறத எழுதாதீங்க. அங்கே என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோடு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எதையும் ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோடு பார்க்குறது, அதுதான் இந்த கிரியேட்டிவ் திங்கிங். அதை ஒரு புதுமையாக ஒரு புத்தாக்கத்தோடு பார்க்குறது, ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ். இதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை ஒரு வேறு கோணத்தில் இருந்து பார்க்குறது, ஒரு புதுமையான ஒரு கோணத்திலிருந்து பார்க்கறது போது தான் அதிலிருந்து ஒரு படைப்பு திறன் உண்டாக்க முடியும். வழக்கமான முறையில் பார்ப்பதால் அது உருவாக முடியாது. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ பெயிண்டிங்னு எடுத்திங்கன்னா அதில் புது புது சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. கியூபிசம், எக்ஸ்பிரஷனிசம், இம்ப்ரெஷனிசம், இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயிண்டிங். இப்போ பார்த்திங்கன்னா பிக்காசோ கியூபிசத்தில் தான் அவர் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி பல்வேறு ஓவியர்கள் அவங்க புதுசாக அவங்க ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோடு பார்த்ததுனால புதிய ஓவிய முறைகளை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே மாதிரி நாம் இப்போ ஒரு திருக்குறளை எடுத்துக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் விருத்தப்பா எழுதுனாங்க, கலிப்பா எழுதுனாங்க, ஆசிரியப்பா எழுதுனாங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன பண்ணார்னா 2 வரியில் 7 அசையில் எழுதினார். அந்த 7 அசையில் எழுதுனது தான் திருக்குறளுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. அவர் ஒரு 10 லைன் 12 லைன் எழுதியிருந்தார்னு வச்சுக்கோங்க, திருக்குறளை இவ்வளோ மேற்கோள் காட்டுவோமா? எல்லா இடத்துலையும் திருக்குறள் நாம் மேற்கோள் காட்டுறோம். அசம்பிளியில் திருக்குறளை மேற்கோள் காட்டுறோம். பல்வேறு பள்ளிக்கூடங்களில் திருக்குறளை எழுதி வைக்கிறாங்க. பல்வேறு மேடைகளில் திருக்குறளை சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் திருக்குறள் மேற்கோள் காட்டப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, கிரியேட்டிவ் திங்கிங்கில் ஒரு கில்லாடியாக இருந்திருக்கார் வள்ளுவர். அதனால் என்ன பண்ணார்னா, என்றைக்காவது ஒரு நாள் மனிதர்கள் சோம்பேறி ஆவாங்க, இவங்க கைபேசியை பார்த்துக்கிட்டு அதிகமாக படிக்காமல் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இதை படிக்கணும்னா நம்ம சின்னதாக எழுதுனா தான் அது பயனுள்ளதாக இருக்கும், நீளமாக எழுதாதீங்கன்னு அந்த காலத்திலேயே ஒரு தீர்க்கதரிசியாக சுருக்கமாக எழுதினார். அதனால் அது என்னென்னா, ஒரு தடவையோ 2 தடவையும் படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு மறக்கவே மறக்காது. இப்போ ஸ்கூல்லேயே ஒரு 50-60 திருக்குறள் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் படித்த பசங்கிட்ட போய் உடுக்கை இழந்தவன் கை போட அப்படின்னா இடுக்கன் களைவ ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு தானாக சொல்கிற அளவுக்கு அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. இப்போ அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃப்ரீ வேர்ஸில் சின்ன சின்ன வாக்கியங்களை கொண்டு சின்ன சின்ன வசனங்களை கொண்டு எழுதினவர் ஷேக்ஸ்பியர். இப்போ கிறிஸ்டோபர் மார்லோவனுடைய வசனங்கள்லாம் நீளமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எழுதினவங்களாம் நீளமான வசனம். நீளமான வசனம் ஷேக்ஸ்பியருடைய பிளேயில் எதில் இடம்பெறுதுன்னா ஹேம்லெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஹேம்லெட்டில் பார்த்தீங்கன்னா டு பி ஆர் நாட் டு பிலாம் பார்த்தீங்கன்னா நீளமான வசனம். மற்ற இடங்களில் சின்ன சின்ன வசனமாக இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட்டுங்கிற மாதிரி சுருக்கமாக எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கிளாசிக்கல் யூனிட்டிஸ்னு ஒன்று பயன்படுத்தினாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று டைம், ரெண்டாவது பிளேஸ், மூணாவது தீம். டைம் யூனிட்டினா ஒரு பிளே எப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிறது தான் ஒரு பிளேவாக இருக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிறது தான் ஒரு நாடகமாக எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நாம் இருந்தது. இப்போ நீங்கள் கிரேக்கத்தில் எழுதினவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நடக்கிறதா ஒரு பிளேவாக இருக்கும்.
அட்மீட்டஸ் அப்படின்னு ஒன்று. இந்த அட்மீட்டஸுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் நடக்கிறது தான். ஆனால் இவர் என்ன பண்ணார், அது உடைச்சார். 20 வருஷம் நடக்கிறது எழுதினார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இதை கிறிஸ்டோபர் மார்லோவும் உடைச்சார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பல நாடகங்கள், இப்போ மேக்பத்லாம் பார்த்திங்கன்னா 20 வருஷம் நடக்கிற மாதிரி ஒரு ப்ளே அப்படி எழுதினார். அதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் டைம் யூனிட்டியை அவர் பிரேக் பண்ணார். ரெண்டாவது, இடம் ஒரே இடத்துல நடக்கிறது தான் ஒரு நாடகமாக இருக்கணும். ஆனால் இவர் அதையும் உடைச்சார். பல்வேறு இடங்களில் நடக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சீன் வந்து ரோமில் நடக்கும், இன்னொரு சீன் வந்து ஈஜிப்டில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. அதனால் அதையும் பிரேக் பண்ணார். மூணாவது, தீம் ஒன்று காமெடியாக இருக்கணும், இல்லைன்னா ட்ராஜடியாக இருக்கணும். காமெடினா என்னென்னா, குட் எண்டிங் தான் காமெடி. ட்ராஜடிக்கும் பேத்தோஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, மகத்தான மனிதர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தவறுனால, அதுதான் வந்து ட்ராஜடி. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ட்ராஜடி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பேத்தோஸ். மகத்தான மனிதர்கள் ஒரு தவறால் வீழ்ச்சி அடைந்தால் அதுதான் ட்ராஜடி. அந்த மாதிரி இப்போ அதுக்கு தான் நம்ம திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். ட்ராஜடிக்கு இதுதான் டெஃபினிஷன். என்னென்னா, தலையின் இழிந்த மயிரினையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை அப்படிங்கிறார். எப்படின்னா, தலையில் இருக்கிற முடிக்கு பாருங்கள், நம்ம ஷாம்பு போடுறோம், வாசனை திரவியங்கள் போடுறோம், சாம்பிராணி காமிக்கிறோம், அப்பப்போ அழகாக சீவி நாம் அதை அழகுபடுத்திக்கிறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை பியூட்டி பார்லரில் போய் நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நாம் அந்த முடி கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முடி, உடனே அதை பெருக்கி தள்ளுறதில் தான் குறியாக இருக்கிறோம். தலைங்கிறது ஒரு உச்சம், நம்ம உடம்பினுடைய உச்சம் தலை. அப்படி உச்சத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறவர்கள் கூட வீழ்ச்சி அடைந்தால் புறக்கணிக்கப்படுவார்கள். எப்படி தலையில் இருக்கிற முடி கீழே விழுந்துச்சுன்னா எப்படி கூட்டி தள்ளப்படுகிறதோ அதை போல் இந்த சமூகம் கூட்டி தள்ளிவிடும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடியது. அப்போ இந்த ட்ராஜடி ஒன்று இருக்கணும், அல்லது காமெடி இருக்கணும். ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணான்னா, ட்ராஜடி காமெடி ரெண்டையுமே, அதுலேயே ட்ராஜடியிலேயே ஜோக்கெல்லாம் வரும், அந்த மாதிரி எழுதினார். பார்த்திங்கன்னா, கிங் லியரில் ஒரு கேரக்டர் வரும், ஃபூல்னு ஒரு கேரக்டர். ஃபூல்னால் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. ஃபூல்னால் ஆக்சுவலாக கிளாசிக்கல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபூல்னால் இன்டெலிஜென்ட் பர்சன் அர்த்தம். அந்த இன்டெலிஜென்ட் பர்சன் பார்த்திங்கன்னா சாதுரியமான சில வாசகங்கள்லாம் பேசுவார். அது மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரு கிங் லியர்கிட்ட அற்புதமாக பேசும். அந்த வசனங்கள்லாம் ரொம்ப பாப்புலர். எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் புதுமையாக சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் இலக்கியத்தில் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அறிவியல், நான் சொன்ன மாதிரி ஒரு அறிவியலில் கூட எப்படின்னா, யார் ஒரு படைப்பாக்க திறனோடு சிந்தித்திருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோன் இருக்க, அந்த டெலிஃபோனை இன்றைக்கி யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ண முடியுமா? அவர் டெலிஃபோனுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குது. இதெல்லாம் எதனாலனாக்க அந்த க்ரியேட்டிவ் திங்கிங். இப்போ டெலிஃபோனை போய் அப்படியே வாங்கிட்டு வராங்க, அதில் நல்ல டிசைனாக இருக்கணும், நல்ல மாடலாக இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து வாங்குகிறோம். அதனால் என்னென்னா, அறிவியலிலும் ஒரு படைப்பாக்க சிந்தனை தேவைப்படுகிறது. இந்த படைப்பாக்க சிந்தனைக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா, விக்ரமாதித்தன், 2ஆம் விக்ரமாதித்தன் வந்து அவன் விக்ரமாதித்தனுடைய அறிவை பரிசோதிப்பதற்காக இது தேவலோகத்தில், இது கதாமஞ்சரியில் வருது, தேவலோகத்தில் வந்து அவனுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்னென்னா, ஊர்வசி ரம்பை இருவரும் நடனம் ஆடுறாங்க. இதில் யார் சிறப்பாக நடனம் ஆடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் டெஸ்ட்டு. ஆனால் அது லாஜிக்கலாகவும் இருக்கணும். என்ன பண்ணுறாரு விக்ரமாதித்தன், அவங்க 2 பேர் கையிலையும் ஒரு பூவை கொடுக்குறாரு. இந்த பூவை வச்சுக்கிட்டு இந்த பூ கீழே விடாமல் நடனம் ஆடணுங்கிறாரு. இவங்க 2 பேரும் நடனம் ஆடுறாங்க. நடனமாடி முடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் இருக்கிற பூவை கேட்குறாரு. அந்த பூவை 2 பேரும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஊர்வசி இது, அப்புறம் ரம்பை இது. 2ஐயும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னான்னா, மென்மையாக நளினமாக நடனமாடியவர் ஊர்வசி தாங்கிறார். ரம்பைக்கு கோபம் வந்துடுது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்கிறான். அவர் சொல்ல, ஒன்றும் இல்லை, இந்த பூக்குள்ளே ஒரு வண்டு 2 பேருக்கும் வச்சு கொடுத்தேன். ரம்பை ஆடினதில் அந்த பூவை அவர் கெட்டியாக பிடிச்சதுனால அந்த வண்டு செத்து போச்சு. ஆனால் ஊர்வசி ஆடினதில் நளினமாக பிடிச்சதுனால வண்டு இன்னும் உயிரோடு இருக்குது பாருங்கன்னு எடுத்து காமிச்சார்.
இப்போ ரம்பையும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குல்ல. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு கிரியேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் படித்தேன். என்னென்னா, ஒரு பணக்கார லேடி தன்னை ஒரு போர்ட்ரேட்டாக வரைய சொல்கிறாங்க. அந்த ஓவியர் வரைஞ்சிடுறாரு, அப்படியே தத்ரூபமாக உடைஞ்சிருக்காரு. அந்த அம்மா தான் நாயோடு வருது, வந்துட்டு அந்த போர்ட்ரேட்டை பார்க்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நல்லா இல்லை அப்படிங்குது. ஏம்மா அப்படின்னு. அது என்ன மாதிரியே இருந்திருந்தா என் நாய் வாலாட்டிக்கிட்டு போயிருக்கும்ல, அது என்ன மாதிரி இல்லை. சரி, இவர் சொன்னார், சரிம்மா நான் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு. ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா நாயோடு வருது. நாய் போய் அந்த போர்ட்ரேட்டை மோப்பம் பிடிச்சி வாலாட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த அம்மா அதை வாங்கிட்டு போயிடுச்சு. உடனே கீழே அசிஸ்டன்ட் கேட்டான், போன வாரம் வாங்கின அதே பண்ண போர்ட்ரேட்டு தானே இப்பயும் வச்சுருக்கிறீங்க, எப்படி அந்த அம்மா? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் மாமிசை எடுத்து அந்த ஃப்ரேம்லலாம் தடவி விட்டேன், அதனால் அந்த நாய் அந்த வாசனைக்கு வந்து நல்லா வாலாட்டுது, வேறு ஒன்றும் இல்லைன்னு. இது க்ரியேட்டிவ் திங்கிங்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அனலைசிஸ் பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இமேஜினேஷன் தேவை, ஒரு ஓப்பன் மைண்டு தேவை. அதுக்கப்புறம் நாம் அதை வந்து அதனுடைய ரிஸ்க்கு, அன்சர்டனிட்டி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதையெல்லாம் எடுத்துக்க போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதுக்கு ஒரு க்ரியேட்டிவான திங்கர் எப்படி இருப்பார் அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலான பாருங்களேன், ஒரு காலத்தில் ஷாம்பூங்கிறத பணக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. நான் சொல்கிறது 1975 ஷாம்பு பணக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா காஸ்ட்லி, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஷாம்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஷாம்புவை ஷேச்சேல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ₹1 ஒரு பேக்கெட். இப்போ என்ன ஆகுதுன்னா, எளியவர்கள் கூட அந்த ஷாம்புவை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கான எக்ஸாம்பிள். இப்போ நாம் பார்க்குறோம், இந்த பல டாக்ஸி சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த கம்பெனிக்கு ஏதாவது டாக்ஸி இருக்கா? ஒரு டாக்ஸி கிடையாது அவங்கக்கிட்ட, ஒரு டாக்ஸி கிடையாது. ஆனால் அவங்க எல்லா இடங்கள்லையும் டாக்ஸியை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படின்னா, அது வந்து ஒரு ஃபிக்டிஷியஸ் ஆர்கனைசேஷன் தான். அது உண்மையிலே சொல்லப்போனால் அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற டாக்ஸியெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு இனோவேட்டிவ் மெத்தடை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த இனோவேட்டிவ் மெத்தட் தான் இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல, இருக்கிறத ஒரு க்ரியேட்டிவான ப்ராசஸில் செய்ய ஆரம்பிக்கும் போது அது அபரிமிதமான பலன்களை தர ஆரம்பித்தது. இது மாதிரி பிஸ்னஸ்லேயும் நீங்கள் நிறையா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது தான் முக்கியம். இப்போ க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பொருளை உருவாக்குவதில் நாம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கை பண்ணலாம். ஒரு பொருளை உருவாக்குறாங்க, ஏற்கனவே இருக்கிற பொருள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஏற்கனவே இருக்கிற பொருள் இல்லாமல் இன்னொரு பொருளை உருவாக்குறதுக்கு கூட ஒரு படைப்பாக்க சிந்தனை தேவைப்படுகிறது. என்னென்னா, அவன் வந்து ஒரு கற்பனையாக சிந்திக்கிறான். இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன்ட்ட பேசினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறான். அப்போ தான் இந்த டெலிஃபோன் வருது. சரி, இந்த ஒயரு சிஸ்டம் இருக்குது, கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, அப்போ ஒயர் சிஸ்டமே இல்லாமல் பேசினா எப்படி அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து மொபைல் ஃபோன் உருவாகுது. இந்த நான் ஐஐஎம் பெங்களூர் போகும்போது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் சிம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒன்று பற்றி பேசினார். சிம்ப்யூட்டர்னால் என்னென்னா, கம்ப்யூட்டருடைய சின்ன வடிவம், அதிலேயே கால்குலேஷன் போட்டுக்கலாம், அதிலேயே இன்டர்நெட் பார்த்துக்கலான்னு. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் வந்து ஒரு சிம்ப்யூட்டர் மாதிரி தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜிபேயில் அனுப்பலாம், இன்டர்நெட்டை பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், கால்குலேஷன் போடலாம், இமெயில் அனுப்பலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கெல்லாம் நிறைய யூஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்கள் பயன்படுத்துறது ரொம்ப குறைவு, அவ்வளவு யூசேஜஸ் அதில் இருக்குது. அப்போ இதை வந்து யாரோ ஒருத்தர் யோசிச்சிருக்காங்க, இப்படி பண்ணால் எப்படின்னு. இது மாதிரி படிப்படியாக இந்த கூகுளெலாம் என்ன பண்ணுவாங்களாம், 80% 20%, 80% ஆஃப் த டைம் தான் அவங்க ஆஃபீஸ் டியூட்டி பார்க்கணும். 20% டைம் என்னென்னா, இந்த மாதிரி இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. 80% டைம் ஆஃபீஸ் ஒர்க், 20% டைம் வந்து தே வில் டூ த இனோவேஷன்ஸ். அப்படி அந்த 20% இனோவேஷனில் அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்வென்டிங் எ ப்ராடக்ட்
அது ஒன்று. ரெண்டாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, டாஸ் சிஸ்டம் இருந்தது. டாஸ் சிஸ்டத்தை யார் ஆப்ரேட் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் என்ஜினியருங்க தான் ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் வந்த பிறகு எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் வீடுக்கு இருக்குது. நான் 1984 கம்ப்யூட்டரை பார்க்கணுன்னு எங்களை வந்து வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. ரூம் பெருசு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருங்கிறது வீட்டுக்கு இருக்கிற அளவுக்கு பெருகுனதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன். ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங்குங்கிறதுல எசென்ஷியலாக இருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன். எந்த ப்ராசஸையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லேபுக்கு போவீங்க. லேபுக்கு போய் தான் உங்களுடைய பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வீட்டிலையே ஒரு சின்ன குண்டிசீல குத்தி ரத்தம் வரதை எடுத்து உடனடியாக எவ்வளவு சுகர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதனால் இதெல்லாம் இனோவேஷன், இம்ப்ரூவிங் எ ப்ராடக்ட் அப்படின்னு. சரி, இது மட்டும்தானா? கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு எழுதுறீங்க, ஒரு சிற்பத்தை வடிக்கிறீங்க, ஒரு மியூசிக் போடுறீங்க, இதெல்லாமே வந்து க்ரியேட்டிவ் சிஸ்டம் தான். இப்போ அந்த காலத்தில் மொசாடுடைய சிஸ்டர் கொஞ்சம் பெரிய பொண்ணு. மொசாடுடைய சிஸ்டர் வந்து மியூசிக்கை கற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் மொசாடு என்ன பண்ணுறாருன்னா அந்த சிஸ்டரையே மிஞ்சுற அளவுக்கு ஆகிட்டு சின்ன வயசுலேயே சிம்பொனியெல்லாம் இசைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிபுணத்துவத்தை அடைஞ்சார். காரணம் என்னென்னா அவருடைய படைப்பாக்க சிந்தனைகள், கடுமையான முயற்சி, அவ்வளவு உழைப்பு சிந்தி அந்த படைப்பாக்க முயற்சியை செழுமைப்படுத்தி கொண்டவர் அவர். இது மாதிரி எண்ணற்ற பேரை பார்க்குறோம். மியூசிக்கில் பார்க்குறோம், சிற்பத்தில் பார்க்குறோம், அதே மாதிரி பெயிண்டிங்கில் பார்க்குறோம், அதே மாதிரி கவிதைகளில் பார்க்குறோம், நாடகங்களில் பார்க்குறோம். இவங்க எல்லாருமே அந்த படைப்பாக்க சிந்தனையோடு திகழ்ந்தவர்கள். இப்போ ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நூதனமாக மார்க்கெட் பண்ணுறது, இது நாள் வரைக்கும் மார்க்கெட் பண்ணதை விட வெற்றிகரமாக எப்படி மார்க்கெட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கான வசதி வந்தது. இதெல்லாம் என்னென்னா ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் தான். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட்டு போக முடியாது, இங்கேருந்து போனீங்கன்னா 1 மணி நேரம் செலவாகும், திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு ஃபியூயல் செலவு ஆகும், அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுட்டு படிக்கணும், அல்லது நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நீங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணணும். இப்படி 1 மணி நேரம் போயிட்டு இன்னொரு 1 மணி நேரம் வந்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்லேயே தூங்கிடுவீங்க. நீங்கள் என்னென்னா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே டெலிவர் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ரியேட்டிவான சிஸ்டம், க்ரியேட்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எட்வர்ட் டி பேனோ ஒரு 2 எக்ஸாம்பிளில் சொல்கிறாரு. ஒன்று என்னென்னா, நம்ம கடைக்கு போகிறோம், துணி வாங்கும்போது என்ன பண்ணுறோம்? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெளில தான் போடுறேன். ஆனால் துணி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த கலருங்கிறது தான் நமக்கு முக்கியம். டிசைன் ஒரு பக்கம், ஒரு டிசைன் எடுத்துடுறீங்க, அந்த டிசைன் எடுத்துட்டா அதில் எந்த கலர், பிங்க்கு கலரா, ப்ளூ கலரா, ஒயிட் கலரா, இந்த மாதிரி பல்வேறு விதமான சாய்ஸஸ் இருக்குது. நல்ல டிசைன் பிடிச்சிருக்கோம், ஆனால் கலர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸஸ் இருக்காது. அதனால் என்னென்னா நீங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. அந்த கார்மெண்ட் கம்பெனியில் ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்க. என்னென்னா, நீங்கள் போய் டிசைனை சூஸ் பண்ணிக்கிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் கலரையும் சூஸ் பண்ணலாம். பல்வேறு விதமான கலர்ஸ், நூற்றுக்கணக்கான கலர்ஸ். பிங்க்னா அதுலேயே பல்வேறு விதமான ஷேட்ஸில் பிங்க். நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த கலரில் உங்களுக்கு டை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்னாச்சுன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. பீப்புள் போனாங்க, அவங்களுக்கு விருப்பமான கலரில் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம மக்கள் போவாங்க, மயில் கழுத்து புடவை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. இப்போ அந்த மாதிரியான டை பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை அவங்க ஏற்படுத்தினாங்க. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கார் கம்பெனியில் போய் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, உங்கள் காரினுடைய உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாகணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். அது என்னன்னா, நீங்கள் நிறையா இடங்களில் இப்போ என்ன பெரிய பிரச்சனை சென்னையில் தெரியுங்களா? பார்க்கிங் தான் பிரச்சனை. ஒரு காலத்தில் நம்மளுடைய தெருக்கள் சைக்கிள்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டவை. பார்த்தீங்கன்னா பெரிய தெரு தான்,
அந்த காலத்தில் பெரிய தெருவாக காமிச்சதெல்லாம் இப்போ சின்னதாக போனதுக்கு காரணம் இந்த பக்கம் காரை நிறுத்துகிறாங்க, அந்த பக்கம் காரை நிறுத்துகிறாங்க. காரை நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. நாங்கள் சில டைமில் போயிட்டே இருப்போம். சில மோட்டல்ஸ்லாம் இருக்கும். அந்த மோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார். ஏன்னா அந்த வழியாக காரில் தானே மக்கள் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறது கிடையாது. எல்லோரும் அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 1911 டெல்லியில் 11 கார் தான் இருந்ததுன்னு டெல்லிங்கிற அந்த புத்தகத்தில் குஷ்வந்த் சிங் எழுதுகிறாரு. 11 கார் தான் இருந்ததான். இன்றைக்கி சில வீடுகள்லேயே 11 கார் இருக்க மாட்டிருக்கு. அவ்வளவு கார்கள் இருக்குது. இப்போ காரை நிறுத்துறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கிங் லாட்ஸ் கட்டுங்க. அந்த பார்க்கிங் லாட்ஸில் உங்கள் காரை மட்டும் நிறுத்துறதுக்கு ஃப்ரீயாக அட்வர்டைஸ் பண்ணுங்கள். எங்கள் காரை நிறுத்தினா ஃப்ரீ. பார்க்கிங் தானே பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நிறைய பார்க்கிங் லாட் இருக்குன்னு உங்கள் காரையே வாங்குவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதனால் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் மூலம் ஏற்பாடு செய்ய முடியும். அடுத்தது முக்கியமானது என்னன்னாக்க, நாம் பல சிக்கல்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு கூட நாம் தீர்வு காண முடியும். எப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் எல்லாருமே லேட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டாக வராங்க. ஏன் காரணம்னா, அவங்க வேறு இடங்கள்லேருந்து கம்யூட் பண்ணி வேக வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா அது பர்டிகுலர்லி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல அவங்களுக்கு லேட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதில் லேட் ஆகிறதுனால சாப்பிட்றதுல லேட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வில் பி சப்ளைட் பை தி ஃபர்ம் இட் செல்ஃப். அதனால தான் நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்டீன்ஸு சப்சிடைஸ் ரேட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தருகின்றன. அதனால் என்னென்னா, க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பாக்க சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், நாம் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் க்ரியேட்டிவ் திங்கிங்கும் பண்ணும்போது அது ஒரு சினர்ஜியாக இருக்கும். அதனுடைய வேல்யூ அதிகமாகும், அதனுடைய பயன்பாடு அதிகமாகும், அதனுடைய நுகர்வு அதிகமாகும். அதனால் ஒரு அசைன்மெண்ட் எழுதும்போது கிரிட்டிக்கல் திங்கிங்காக மட்டும் பண்ணாதீங்க, கொஞ்சம் க்ரியேட்டிவ் திங்கிங்கோடையும் பண்ணுங்கள். அது ஒரு ஈஸ்தட்டிக்காக பண்ணுங்கள். அது மூலம் உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.